Hi everybody, welcome to Mr. Scary. எப்பயுமே வழக்கம் போல தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ தான். ஆனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். என்னால் அதான் ஒரு ஒன் இயர் 1.5 இயர் மேரேஜ் ஆனதால என்னால் வெளியே வீடியோ எடுக்க முடியல. ஸோ இனிமேல் நான் உண்மையாகவே கண்டினியூவாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் கேட்குறவங்க எல்லாம் ப்ரோ ஒரே ஒரு வீடியோ கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா யூடியூப்பில் வேறு எந்த வீடியோ போட்டாலும் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் தரீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொடர்ந்து பேய் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்க லொக்கேஷன் எங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்த வீடியோ தான். இந்த சவுண்ட் கேட்சில்ல ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்துருக்கோம் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரம் போய் பாருங்கள். ஸோ இப்போ எங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என் கூட DK Vlogs அப்படின்னு சொல்லிட்டு விளாகர் தான். இவருமே நம்ம ஒசூரில் இருக்காரு. ஸோ இவர் இன்ஸ்டாவில் நல்ல கண்டென்ட் எல்லாம் வீடியோ போட்டுருக்காரு. இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுமே இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் சவுண்ட் கேட்டுன்னு தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா? சரி கைஸ், ஏதோ சவுண்ட் ஒன்றுனே இருக்குது. இதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இன்னும் நம்ம ஐடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே தான் இங்கேருந்து வருது. ஏதோ இடி விழுந்த மாதிரியே ஏதோ உள்ள கல்வி போட்ட மாதிரியே இருக்கு. யாரே விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. இந்த சைடு தான் சவுண்ட் கீழே பேசுவாங்க. பார்த்துரு கேட்டீங்களா? சவுண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ப்ரோ. என்ன பண்ணுறதுனா ராத்திரி எல்லாம் பாட்டில் வீட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சைடெல்லாம் சவுண்ட் இருந்துச்சு. மேலே போய் பார்க்கலாமா ப்ரோ? மேலே போய் பார்ப்போம். எங்கேருந்து சவுண்ட் வந்துச்சு? உள்ள தான் ப்ரோ, அந்த பக்கம் நினைக்கிறேன். நீங்கள் நடந்து சவுண்டா? இல்லை ப்ரோ. இந்த பில்டிங் ஆல்ரெடி நீங்கள் வந்துருக்கீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ கீழே இருக்கணும் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்கு. சவுண்ட் யாரு? அங்க போறா. நின்ன மாதிரி இருந்துச்சு. கொடுங்க. இந்த இடத்த யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு. போயிடலாமா? இரு உண்மையாகவே நான் கரெக்டாக பார்த்தேன். அந்த சவுண்ட் இப்ப அங்க நின்னது யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா? என்னது? எனக்கு புரியல. ஏன் இப்ப இப்படி சிரிக்கிற? நீ யாருன்னு சொல்லு. நீ மனுஷனா இல்ல வேற யாராச்சானா?
இப்ப நான் வரலாமா கீழே இறங்கி? சொல்லுங்க. ஒரே நிமிஷம் வாங்க. கீழே தான் சவுண்ட் கேட்குது. நம்ம கீழே இருந்தா மேலே சவுண்ட் கேட்குது. எங்க இருந்து பேசுறீங்க? யார் நீங்க? வரவா கீழே? என்னடா இது? இங்க எப்படி அங்க போச்சு? இந்த இங்க இருந்து தான் அது ஏதோ ஒன்று. இங்கே பாரு, இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு லேடி வந்து எரிச்சு கொண்டு இருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம வீடியோ இங்கே பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களுடைய ஆத்மான்னு தான் நினைக்கிறேன். நம்மளை சுற்றி இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கு. அவங்க தானே நான் நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். எரிஞ்ச மூஞ்சோட உக்காந்துச்சு பார்த்தியா? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் சொல்லவே இல்லையா ப்ரோ என்கிட்ட? போயிடலாமா? இல்லை இல்லை, அது நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். வா பார்க்கலாம். இங்கே தான் சவுண்ட் கேட்குது. இங்கே தான் இருந்துச்சு. அண்ணா அண்ணா இங்கதான் நின்னுச்சு. ஏய், இங்கதான் இருந்த. எங்க அதுக்குள்ள போன? அந்த இந்த ரூம்குள்ள தான் சவுண்ட் வருது. இரு பார்க்கலாம். இங்கதான் எங்க சவுண்ட் வருது. உள்ள சவுண்ட் கேட்ச்சு, இப்ப வெளியே சவுண்ட் கேட்குதேடா. ஆனால் கைஸ் உள்ள இப்போ சவுண்ட் கேட்டு இருந்துச்சு. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனாக இந்த சைடு கேட்குது. ப்ரோ சவுண்ட் அந்த சைடு சவுண்ட், அந்த சைடு பார்த்து ப்ரோ. எங்க இருக்கேன்னு நான் கேட்குறேன்ல.
இங்கதான சவுண்ட் கேட்டுச்சு ப்ரோ. நம்ம கிட்ட ஆட்டம் ஏதோ காட்டுது போல ப்ரோ. உனக்கு என்ன வேணும்னு சொல்ல. ஏன் இப்படி ஆட்டம் காமிச்சுன்னு இருக்க? என்னது? எந்த சைட்ல இருந்து கேக்குது? இங்கே இந்த பக்கம் ப்ரோ. என்னது? புரியல. உனக்கு என்ன வேணும் நீ சொன்னாதான் என்னால அது என்ன செய்ய முடியும். ப்ரோ வா கூப்பிடு ப்ரோ. போகாத ப்ரோ, ரிஸ்க்காக இருக்கு ப்ரோ. போயிடலாம் ப்ரோ இந்த இடத்த விட்டு. நம்ம ப்ரோ நம்மளை சுற்றி ஆட்டம் காமிது. அதே இடத்துல நம்ம இருக்கிறோம். எதுனா ஒன்று பண்ணிச்சுன்னா கூட நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்னவோ இது ஏதோ தப்பாக படுதுடா. என்னவோ இருக்கு இங்கே. என்ன இருக்குன்னு தான் பொருள் நடக்கிற சவுண்டு கேட்குது. இது நம்ம கண்ணில் ஆனால் தெளிவாக நான் பார்த்துட்டேன். ஏதோ ஒன்று இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோ நான் வரல ப்ரோ. நான் வரல ப்ரோ. பயமாக இருக்கு. நான் போகிறேன். நீங்கள் வாங்க போகலாம். பைத்தியம் என்ன இது? இப்போ போயிட்டு இது எதுவும் ஒரு தெரியுது ப்ரோ. நான் வரல ப்ரோ. ஏய் என்ன உலர்ந்து இருக்குது நீ? சும்மா வந்தது நம்ம பேயை பார்க்கறதுக்கு. அது இருக்கும் தான். அது அப்படி எதனா பண்ணும் தான். அதுக்காக நம்ம போக முடியுமா? என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நான் போகிறேன். நான் வரல. நான் போகிறேன், கிளம்புறேன். இரு ப்ரோ 2 நிமிஷம். வந்துட்டு ஏதோ கேட்குது. அந்த மாதிரி உருவம் பார்க்குறேன். எப்படி ப்ரோ? பயமாக இருக்கு ப்ரோ. நான் வரல ப்ரோ. நான் கிளம்புறேன். ஏய் எப்படி தனியாக அங்கே போய் தனியாக எப்படி இருப்பீங்க? இருங்க. அது என்ன அதோட மோட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். என்ன இல்லை ப்ரோ என்னால் முடியாது. இல்லை ப்ரோ என்னால் முடியாது. நான் கிளம்புறேன். அதோட நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்போம். சப்போஸ் அது ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டில் பாருங்க ப்ரோ. அது சம்திங்ஸ் ராங் ப்ரோ. அது எதுவும் பண்ணுது. நம்மளை சுற்றி காட்டிட்டு இருக்கு. நான் வரல. நான் சீரியஸாக நான் வரல. நீங்கள் கிளம்புங்க. நான் கிளம்புறேன். அங்கே போனாலும் நீ எப்படி தனியாக இருக்க முடியும்? இல்லை ப்ரோ இதை விட்டு வெளியே போனால் ஒரே ஒரு வேலை பண்ணு. நீ வேணும் இங்கே இங்கே பாரு. அங்கே வெளிச்சம் இருக்குது ஓகேவா? இங்கேயே இருங்க. நான் கீழே போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன். அங்கே தான் சவுண்டு கேட்குது. வெளிச்சம் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணுங்கள். கேமரா ஆன் பண்ணி எக்காரணத்தை கொண்டு கேமராவை நிப்பாட்டாதீங்க ஓகேவா? ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும். ரெக்கார்ட்லேயே இருக்கட்டும். இங்கே என்ன நடந்தாலுமே அதை வந்து வீடியோ எடுங்க ஓகேவா? இப்போ அங்கே போய் நின்றுக்குங்க. அங்கே போங்க. இங்கே நின்று எது எக்காரத்தை கொண்டு வந்துடாதீங்க வெளியே ஓகேவா? வெளிச்சவங்க இருக்குது. கேமரா ரெக்கார்ட் ஆன் பண்ணிங்க. இங்கேயே ரெக்கார்ட் ஆன் பண்ணிங்க. என்ன நடந்தாலுமே எனக்கு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு குரலை மட்டும் கொடுங்க. நான் கீழே போயிட்டு வரேன். அப்படி இந்த இடத்த விட்டு நவுந்துடாத ப்ரோ ஓகேவா? இங்கே இருங்க. இருந்து அந்த சவுண்டு தெரியல. இவருக்காக பயந்துடுறாரு. ஆனால் ஒரு பேய் விடையாட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னாங்க. ஏன்னா அந்த பயம் இருக்கிற இடத்த தான் பேய் வந்து சீக்கிரமாக நெருங்கும். அதனால தான் எப்படி பயப்படுற ஒரு ஆளை நம்ம எப்பயுமே கூப்பிட்டு வர்றது. ஆனால் சவுண்டு தான் எங்கேருந்து வருது என்ன ஒன்றும் புரியல நமக்கு. யாரு ப்ரோ? எங்க ப்ரோ? எங்க இருக்கீங்க? ப்ரோ எங்க இருக்கீங்க ப்ரோ? இங்க தானே இருக்க சொன்னேன். எங்க போனா?
டிகே ப்ரோ, டிகே எங்கடா இருக்க? ஒன்றும் புரியலையே, எங்க போய் தொலைஞ்சா? ஏய், யார் அவன்? என்ன பண்ணீங்க கேக்குறேன்ல? ப்ரோ, யோ எங்கயா இருக்க? ப்ரோ, எங்க இருக்கீங்க? ப்ரோ ப்ரோ, என்ன ஆச்சு? பார்த்து பார்த்து என்னாச்சு? ப்ரோ நீ வீட்டு வந்து நீ வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருந்துச்சு கத்துச்சு ப்ரோ. என்ன இதெல்லாம் போறேன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கு. என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட்? நீங்க அங்க எடுத்து சொன்னீங்களா? அங்கேயே இருந்துட்டு திடீர்னு சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சு ப்ரோ. துரட்ட ஆரம்பிச்சிச்சு. அங்கே வீட்டில் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்போ ஓகே தானே நீங்க? ப்ரோ முடியல ப்ரோ. இரு கிளம்பிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். இரு ஒரே நிமிஷம் இரு. வாங்க வாங்க, சேஃப் தானே? கொஞ்சம் பார்த்து வாங்க. அது பொறுமையாக வாங்க, நடக்க முடியுது இல்லை? பின்னாடி பார்த்து பொறுமையாக வாங்க. அவ்வளோதான் கிளம்பிடலாம். வேணாம், உன்னெல்லாம் நம்பி இங்கே வந்தல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சல. எனக்கு வேணும், இதுவும் வேணும். ஒழுங்காக தானே பேசின்னு இருக்கோம் நாங்கள். இங்க பாரு, நீ கண்டிப்பா நான் திரும்ப வருவேனா? நீ எல்லாம் ரொம்ப மோசம் பண்ணின்னு இருக்க. நில்லாம் பாப்போம். இப்ப நீ கீழே வந்து பாரம் பார்ப்போம். அது ஏதோ இரு. ஏய் திரும்ப எப்ப வந்து கண்டிப்பாக அது எத்தோ ஒன்று தான். ஆனால் நான் இப்போ தெளிவாக கேப்சர் ஆகிருக்கு. அதுதான் இது பண்ணிச்சா ப்ரோ? அது இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு அதுதான் ப்ரோ. அது முன்னாடி வந்து நிற்கிது, ஒரு சவுண்டு விட்டோன்னே ஓடி வந்து மட்டும் தான் ப்ரோ ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. கைஸ் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். என்னென்னு எனக்கு என்ன பேசணுன்னே தெரில கைஸ். ப்ரோ போகலாம் ப்ரோ. சரி நாங்கள் திரும்ப வரோம். அதுக்கு வந்து ஏன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு நல்ல மைண்ட் தான் வந்தோம். இவரோட நிலமை சரியில்லாதால தான் இப்போ நானுமே இங்கேருந்து கிளம்புறேன்.